சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஆக்ரா பேத்தான்ற ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டா கட் பண்ணியாச்சு. இதுல இருந்து ஒரு பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பீஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பீஸும் போட்டுருங்க. இது நடுவில் இருக்க சீட்ஸை கட் பண்ணி எடுத்துடுங்க. தனியா பார்த்து கட் பண்ணுங்க. கை எதுவும் கட் பண்ணிக்காதீங்க. இப்போ இது மாதிரி பீஸ் போட்டுருங்க. அது தனியா எடுத்துடுங்க. உள்ள இருக்கிறத மேல இருக்கிறது மட்டும் வந்திருக்கும், அடியில் இருக்க விதை வந்திருக்காது. அதனால ஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். இப்போ இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேல இருக்க தோலை சீவி எடுத்துடுங்க. எல்லா பீஸ்க்கும் இதே மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு மேல இருக்க தோலை சீவி எடுத்துருங்க. உங்களுக்கு தோல் சீவ ரொம்ப கஷ்டமா இருந்தா பீஸ் சின்ன சின்னதா போட்டுட்டு அப்புறம் தோல் சீவுங்க. ஈஸியா வந்துடும். இப்ப தோல்லாம் சீவியாச்சு. இது மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி ஸ்போக் யூஸ் பண்ணி நல்லா குத்தி விடுங்க. அப்பதான் சுண்ணாம்பு தண்ணியில ஊற வைக்கும் போது அந்த தண்ணி இதுக்குள்ள போகும். அதனாலதான் இந்த மாதிரி செய்யறோம். எல்லா சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பீசஸும் இதே மாதிரி செஞ்சிடுங்க. பாருங்க, எல்லா சைடும் இருக்கு. எல்லா பீசஸும் அதே மாதிரி செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுண்ணாம்பு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்ணாம்பு தண்ணியிலேயே நல்லா கரையணும். சுண்ணாம்பு சேர்த்துறதுனால காய் நல்லா வெள்ளையாவே இருக்கும். அதனாலதான் சேர்த்துறோம். கட் பண்ணி ரெடியா வச்சிருக்க பூசணிக்காவை இதோட சேர்த்திக்கோங்க. இது நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணியிலேயே இருக்கணும் எல்லா காயும். அப்பதான் அந்த சுண்ணாம்பு தண்ணியை இது நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் வச்சிடுங்க. இது ஓவர் நைட் ஊறியாச்சு. இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. சுண்ணாம்பு இது லேயரா படிஞ்சிருக்கும். அதனாலதான் ஒரு 3 இருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கையில நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க. இப்ப இது இன்னொரு பவுல்ல சேர்த்திக்கோங்க. ஒரு தடவையும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர்ல போட்டு வாஷ் பண்ணுங்க. இப்போ 3 இருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாம. இப்போ இது தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க காயை சேர்த்திக்கோங்க. இது முழுக்கிற அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி வச்சுட்டு காயை போடாதீங்க, மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் காயை போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊத்துங்க.
நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணியிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக காய் வெந்து வரும். கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் நல்லா வேக. இப்போ 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்தி உடனே உள்ளே போகும். நல்லா வெந்திருக்கும் காய். அந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்க காயை இதோடு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாப்கார்னில் எப்படி மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த காயில் எல்லா சைடும் சர்க்கரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கேஸை ஆன் பண்ணுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா. பாதுஷா மேலே பூ மாதிரி பூத்து இருக்கும்ல சர்க்கரை, அந்த மாதிரி வரும். அது வரையும் சர்க்கரையிலே நல்லா வேகணும். நீங்கள் 2 விரலை எடுக்கும்போது அது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த ஸ்டேஜ் வரையும் வெயிட் பண்ணுங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக வரும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது. எனக்கு கரெக்டாக 35 நிமிஷத்தில் அந்த பதம் கிடைச்சது. ரொம்ப விட்டுறாதீங்க. கரெக்டாக அந்த பதத்திலே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு மூடிய அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒன்றா எடுத்து தனியாக அடுக்கிடுங்க ரேக்கில். உங்ககிட்ட ரேக் இல்லைன்னா தட்டில் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சிடுங்க. எக்ஸஸாக இருக்க சுகர் சிரப்லாம் கீழே வடிஞ்சிரும். இப்போ இது மாதிரி ஒன்றா எடுத்து வச்சிடுங்க. இது 24 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லேயராக ஃபார்ம் ஆயிருக்கும். நம்மளோட சூப்பரான ஆக்ரா பேத்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.